Example 7.9. The radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Find the ratio of the surface area of the balloon into the two cases. அதாவது என்னன்னா ஒரு பலூன் இருக்கு சரிங்களா. பலூன் எந்த ஷேப்லனா ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. இதான் பலூன் வச்சுங்களேன். இதோட ரேடியஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஏர் வந்து ஃபில் பண்ணும்போது மறுபடியும் பெருசாகுது. அப்போ அதோட ரேடியஸ் வந்து 16 ஆகுது சரிங்களா. ரெண்டுத்துடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க சரிங்களா. ரெண்டுத்துடைய ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ரொம்ப சிம்பிள் பாருங்க. இப்போ R1 R2 ரெண்டு ஸ்பியர் இல்லையா, அதனால R1 R2 இருக்கு. ரேடியை ஆஃப் த பலூன்ஸ். ரேடியைனா ப்ளூரல், ரேடியஸ் உடைய ப்ளூரல் வந்து ரேடியை. சரி, இப்போ இதோட ரேஷியோ தான் கேட்கறாங்க. அதனால நமக்கு இங்க வேல்யூ தேவையில்லை. வேல்யூ தேவை அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஃபார்முலா அப்ளை பண்ணுது. இப்போ ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் அப்ளை பண்ணி அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா அதோட ரேஷியோ தான் கேட்கறாங்க, சிஎஸ்சியோட ரேஷியோ. அப்போ என்ன பண்றோம், R1 ரேஷியோனால R1 by R2, R1 வந்து 12 டிவைட் பை R2 வந்து 16. அது முடிஞ்சிருச்சு. கேன்சல் பண்ணா 3/4 சரிங்களா. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சிஎஸ்சி ரேஷியோன்றதுனால சிஎஸ்சி ஃபார்முலா என்னன்னா 4πr1². அதாவது ஃபர்ஸ்ட் பலூன் சரிங்களா. பலூனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr1². ரெண்டாவது வந்து 4πr2². ரேஷியோன்றதுனால டிவைட் பண்ற மாதிரி போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. இதுல பாருங்க இந்த 4π கேன்சல் ஆயிடுமா. அப்போ R1² by R2². ஆக்சுவலா இந்த R1² by R2², R1 by R2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. R1 by R2 3/4 ஸ்கொயர் பண்ணா வர 9/16. அப்போ therefore the ratio of CSA of balloon வந்து 9:16 சரிங்களா. 9:16 இதான் ரேஷியோ. 9/16 வருது. ஸோ அப்போ ரேஷியோ கன்வெர்ட் பண்ணும்போது 9:16.